ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் ஊரில் சந்தைங்க. சந்தைக்கு போயிட்டு கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தேங்க. கீரை 2 கத்தை ரூ. 20. காயெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை அதிகம்தாங்க. 2 1/2 கிலோ வெங்காயம் ரூ. 100. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புடலங்காய் 4 காய் ரூ. 40. உருளைக்கிழங்கு 1 கிலோ ரூ. 40. தக்காளி ரூ. 30. இந்த கேரட் பீன்ஸ் எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா ரூ. 40. வெண்டைக்காய் ரூ. 40. விலை அதிகமாகவே இருந்துச்சுங்க. அப்படியே நாட்டுத்தீன் ஒரு 1/4 லிட்டர் கிடச்சிது, வாங்கியாச்சுங்க. பனங்கிழங்கு 2 கிடச்சிது ஒரு சில. தம்பிக்கு இந்த கிளைமேட்டு கொஞ்சம் செஞ்சானங்காட்டி பார்த்திங்கன்னா நல்லா அவனுக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிக்கிச்சுங்க. நாட்டுக்கோழி முட்டை பார்த்திங்கன்னா உடஞ்ச முட்டை ரூ. 4, நல்ல முட்டை ரூ. 10. அவங்க விற்பனைக்கு கொண்டு வரும்போது கொஞ்சம் உடஞ்சிரும்ப தான் கடைசியாக போகும்போது நம்மளுக்கு கம்மி விலையாக கொடுத்துருவாங்க. சரி, தம்பிக்கு சளியாக இருக்கங்காட்டி வாங்கிட்டு வந்து கொஞ்சம் முட்டை பொரியல் செய்யலான்ட்டு நல்லா வெங்காயத்தை பொடி பொடியாக வெட்டிங்க. கடலெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வணக்கணுங்க. வெங்காயம், வரமிளகா, உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நாங்களாம் சிறுசாக இருக்கையில் எங்கள் அம்மா எங்களுக்கு சளி பிடிச்சிச்சின்னா இந்த மாதிரி நாட்டுக்கோழி முட்டை தான் வறுத்து கொடுப்பாங்க. நல்லா கேட்குங்க சளி பிடிச்சதுக்கு. கொஞ்சம் சீரகம், உப்பு, வரமிளகா, கருவேப்பிலை தழை இதையெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கணுங்க. நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம உடச்சி வச்சுருக்கிற இதில் ஒரு 15 நாட்டுக்கோழி முட்டை இருக்குங்க. எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டு கொஞ்சம் சாப்பாடு, ரசம் இருக்குங்க. பையனுக்கு கொடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாவே நம்மளுக்கு என்னமோ மாதிரி ஆயிருங்க. அதுவும் நம்ம வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா வீட்டில் வந்து பார்க்கும்போது குழந்தைங்க காய்ச்சலோடு இருக்காங்க, சளி பிடிச்சிருக்காங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னாவே நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் உணவுனால் நோய்களை குணப்படுத்த ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா முடியலைன்னா ஹாஸ்பிட்டல் போய்க்கலாங்க. இப்போ நம்மளுக்கு வெங்காயம், வரமிளகாய் எல்லாம் நல்லா வணங்கி வந்துருச்சுங்க. முட்டையும் உடச்சி ஊற்றி ரெடியாக வச்சுருந்தேங்க. காய்கறி விலையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த சீசனுக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப வெங்காயம் வணங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு வணங்கி வந்தாவே போகுது. இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்கிற நாட்டுக்கோழி முட்டையை எடுத்து ஊற்றிக்கலாங்க. இனி முட்டை வந்து அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டுக்கலாங்க. நான் கூட இது நாட்டுக்கோழி முட்டையா இல்லை பிராய்லர் முட்டையான்னு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்துச்சுங்க. ஆனால் பொரியல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா எல்லோ கலராக வந்துச்சுங்க. நல்ல முட்டை தான், நாட்டுக்கோழி முட்டை தாங்க. வாசனையிலேயே தெரிஞ்சுதுங்க இது நாட்டுக்கோழி முட்டை தான் அப்படின்ட்டு. முட்டை பார்த்திங்கனாவே உடைக்கும் போது குட்டி குட்டி முட்டையாக தான் இருந்துச்சு, காடை முட்டை போல். பச்சை மிளகா முட்டை பொரியல் அப்படின்னாவே நம்ம பச்சை மிளகா போட்டு வறுத்தா கொஞ்சம் டேஸ்ட்டு மனம் நல்லா இருக்குங்க. ஆனால் இப்போதைக்கு பச்சை மிளகா சேர்த்துலைங்க, வரமிளகாவே போட்டாச்சுங்க. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூளும் பெப்பர் தூளும் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டாச்சுங்க. பெப்பர் தூள் கொஞ்சம் கலந்துக்கலாம். பெப்பர் தூள் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. முட்டை அப்படியே உதிரி உதிரியாக உடஞ்சி நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. காலையிலேயே பார்த்திங்கன்னா நல்லா சீரகம், மிளகு, கொத்தமல்லி, தக்காளி, கொஞ்சம் புளியெல்லாம் வச்சு அரைச்சி நல்லா மிளகு ரசங்க. மிளகு கொஞ்சம் தூக்கலாக போட்டு மிளகு ரசம் வச்சுருக்குங்க. ஒயிட் ரைஸ் இருக்குதுங்க. கொஞ்சம் ஒயிட் ரைஸில் ரசம் ஊற்றி முட்டை பொரியல் வச்சு கொடுத்தா தம்பி பாட்டு கம்மிட்டு சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. இந்த கிளைமேட்டுக்கு சளி பிடிச்சிச்சின்னா இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சுங்க. மணமும் சுவையும் அருமையோ அருமை.
என் பையனுக்கு கொஞ்சம் ரசம் சாப்பாடு எடுத்துகிட்டு முட்டை பொரியல் வச்சு கொடுத்தேங்க. சாப்பிட்டு அம்மனுக்கு வந்துட்டேங்க. குளிர் அடிக்குது பயங்கரமாக, பனி நிறையா பெய்யுதுங்க. நல்லா இருக்கா தம்பின்னு கேட்டால் சூப்பராக இருக்குதுமான்னு சொன்னாங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.